ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். உங்களுக்காக வேதத்திலிருந்து ஆதியாகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசுகிறதான ஒரு வார்த்தையை இந்த மாதத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அக்டோபர் மாதத்தை குறித்து பேசும்போது அவர் தீர்க்கமாய் சொன்ன ஒரு வார்த்தை, அதை உனக்கு தருவேன். இந்த அக்டோபர் மாதம் அதை உனக்கு தருவேன். ஒரு 2 விதங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை தரப்போகிறார் என்பதை வேகமாக நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இங்கே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி என்று சொல்லுகிறார். அவர் வாழுகிற அந்த தேசத்தின் நீளம் அகலம் அவ்வளவு டிஸ்டன்ஸ் நடக்க சொல்றாருங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வேதத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் நிறைய இருக்கிறது. இங்க முதலாவது நாம பார்க்கிற காரியம், நீ நட, நீ எவ்வளவு தூரம் நடக்கிறையோ அந்த இடம், அந்த பூமியை நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். முதல் காரியம், நாம் நடக்கிற நம்முடைய பாதம் படுகிற இடத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுறாரு. நீ பார்க்கறல்ல, நீ பார்க்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாம் செய்த ஒரு விசுவாச கிரியையை நாம் செய்ய தவற விடுகிறோம். என்னன்னா, உதாரணத்துக்கு, பூமியை உனக்கு தருவேன், நீ நடக்கிறல்ல இந்த பூமியை உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்றார். இதே சிச்சுவேஷன்ல நீங்களும் நானும் இருந்தா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பூமி எனக்கு தாங்க, இந்த தேசத்தை எனக்கு தாங்க, அப்புறம் நான் நடக்கிறேன். இங்க ஆபிரகாம் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் சொன்ன உடனே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அதனாலதான் ஆபிரகாம் அவ்வளவு ஐஸ்வர்யவானாய் தேசத்தை, பூமியை சுதந்திரித்துக் கொண்டார். இங்க இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுகிறது? உபாகமம் 11:24 உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். அப்படின்னா ஆபிரகாமுடைய காலில ஒரு சுதந்திரிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த அக்டோபர் மாதத்துல நீங்களும் விசுவாசத்தோட ஆபிரகாம் மாதிரி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நம்முடைய உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் கர்த்தர் நமக்கு சுதந்திரமா சொந்தமா தருவேனுங்கிறார். ஒருவேளை இத்தனை மாதங்களும் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி நீங்க பிரயாசப்பட்டு இருக்கிறீங்களா? சிலர் கூட அந்த விசுவாச கிரியையில் அந்த இடத்துல போய் நடந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நடக்கிற அந்த பூமியை, அதை உனக்கு தருவேன். உன் பிரயாசம் எனக்கு தெரியும். நீ நடக்கும் போதே விசுவாசத்துல இதை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆபிரகாமை போல வர்றதுக்கு முன்னாடியே, அது சுதந்திரமாய் வர்றதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த கிரியை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நீ நடக்கிற பூமியை உனக்கு சொந்தமா தருவேன். நீ என் மேல விசுவாசத்தோட நடக்கிற. அந்த நடக்கும் போதெல்லாம் ஒரு வெயிட்டிங் பீரியட். அந்த நடக்கும் போதெல்லாம் கர்த்தர் தருவார், நிச்சயமா தருவார், இந்த பூமியை தருவார். அந்த காத்திருக்கிற நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு, இந்த இடம்லாம் உங்களுக்கு சொந்தமா தரப்போறங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அப்புறம் நடக்க வச்சோம்னா அந்த நடையே வித்தியாசமா இருக்கும். ஆனா நீ நட, ஆனா அதுக்கப்புறம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னா, எங்க நடந்து எவ்வளவு தூரம் நடக்கிறது, என்னால முடியல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் விடுவோம். நீ நட, அந்த பூமியை நான் உனக்கு தருவேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அக்டோபர் மாதத்துல அதை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படியாக வருகிறது. ஆதியாகமம் 13:17 Go and walk through the land in every direction, for I am giving it to you.
நான் உனக்கு தர்றேன் பாத. அப்ப நட, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க எஸ், இப்ப நான் காத்திருக்கிறேன். ஆனா நிச்சயமா இந்த பூமியை நான் சுதந்திரிக்க போகிறேன். என் காலடி அச்சு பதிஞ்சிருக்குது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம கால் எவ்வளவு அபிஷேகம் நிறைஞ்சதுன்னா, அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிற அந்த ஆசாரிகள் அவர்களுடைய பாதம் பட்ட உடனே அந்த நதி ரெண்டாய் பிளக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற, தேவனுடைய வார்த்தைகளை சுமக்கிற நாம் விசுவாசத்தோடு நடக்கும்போது வழிகள் நமக்காக திறக்கப்படுகிறது. அப்போ திறக்கப்படும் போது என்னன்னா, அதை நமக்கு தருகிறார். அடுத்த எல்லைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் நடக்கிற பூமியை கர்த்தர் நமக்கு தருகிறார். Thank you Lord. முதலாவது நடக்கிற இந்த பூமியை தர்றாருங்க, அதை உனக்கு தருவேன். இரண்டாவதாக ஆதியாகமம் 28:13 இப்படியாக சொல்லப்படுகிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆபிரகாமுக்கு நடக்கிற பூமி, பார்க்கிற இந்த பூமியை தருவேன்ட்டு, ஈசாக்குக்கு குடியிருக்கிற பூமியை தருவேன்னாரு. இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு சொல்ற ஒரு அல்டிமேட்டான ஒரு வார்த்தை, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இங்க யாக்கோபு என்ன காரணத்துக்காக பிரயாணப்படுறாரு? தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகணும், அங்க போய் திருமணம் செய்யணும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க வீட்டுல இருந்து. இதுதான் அப்படி ஒரு பிரயாணத்துல போறவன் களைப்படைஞ்சு படுத்திருக்கிறான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல போறவங்க தூங்கும் போது, படுத்திருக்கும் போது, அந்த டயர்டுல என்ன அவங்க கனவுல வருங்க? திருமணம் எப்படி நடக்கும், என் மாமா அவங்களுடைய வீட்டுல அவங்க பொண்ணு எப்படி இருப்பாங்க, பல கனவுகள், பல காரியங்கள். அம்மா அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, அங்க போப்பா அவங்க உனக்கு பொண்ணு தருவாங்க அப்படின்னு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பூமியை தருவேங்கிறாரு. இப்ப இவனுக்கு ஒரு பெரிய சவால். என்ன ஆண்டவரே, நான் போறது அங்க போய் நான் ஒரு திருமணம் பண்ணி என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்த போறேன். ஆனா நீங்க பேசுறது என்னது, பூமியை தருவேன்னு. முதல்ல பொண்ணு கிடைச்சி, அடுத்து நான் செட்டில் ஆகி, நான் வேலை செஞ்சு, அப்புறம் தானே இந்த பூமியை சுதந்திர முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல யாக்கோபு, உன் தகப்பனுடைய தகப்பன் இந்த தேசம் முழுவதும் அவன் பாதங்கள் பட்டிருக்கிறது. அவன் நடந்திருக்கிறான், அவன் காத்திருந்தான். ஈசாக்கு குடியிருக்கும்படி அந்த தேசத்தில் அவன் வேலைகளை செய்தான். இப்ப நீ உன்னுடைய குடியிருக்கிற இடம் கூட உனக்கு இல்ல. இப்ப நீ பிரயாணப்பட்டு இருக்கிற, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியோட போயிட்டு இருக்கிற, அந்த கேள்வியோட தான் நீ படுத்திருக்கிற. நான் உனக்கு சொல்றேன், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு நான் தருவேன். வாக்குத்தத்தம் எவ்வளவு ஹெவியா இருக்குது பாருங்க. நடக்கிற பூமி, பார்க்கிற பூமி, குடியிருக்கிற பூமி. இங்க பாத்தீங்கன்னா நீ படுத்திருக்கிற பூமி. அந்த படுத்திருக்கிற நேரத்துல 1000 கேள்விகள். எல்லாருமே பகல் ஃபுல்லா நம்மளுடைய வேலைகள், ஊழியங்கள் எல்லாம் செய்யறோம். திருப்பி நம்ம படுக்கைக்கு திரும்பும் போது பாத்தீங்கன்னா, அந்த தூங்குறதுக்கு முன்னாடி சிலரால தூங்க கூட வராது. ஏன்னா மைண்ட்ல அவ்வளவு கேள்விகள். அடுத்து என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், அது எல்லாம் அந்த படுத்திருக்கிற நேரம் தான் வரும். அது என்ன பண்ணிரும்னா தூக்கத்தையே கெடுத்து விட்டுரும். அப்படி ஒரு சூழ்நிலையில யாக்கோபு படுத்திருக்கிறான். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எதிர்காலத்தை குறித்த கேள்வியோட படுத்திருக்கிறேன். ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க படுத்துட்டு கூட கேட்டுட்டு இருக்கலாம். எழுந்து உட்கார கூட முடியல. என்னோட சூழ்நிலையெல்லாம் பார்த்தா என்னால நடக்க கூட முடியல, என்னால பார்க்க கூட முடியல, என்னால குடியிருக்க கூட முடியல. இப்ப என் நிலைமை எப்படி இருக்குன்னா, படுத்துதான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, யாக்கோபே, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு சொந்தமா தருவேன், உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன். தேங்க்யூப்பா. கவலைப்படாதீங்க.
எந்த தேசத்துல, எந்த பட்டணத்துல, எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை நீங்கள் படுத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, என்னால எந்திரிச்சு ஜெபிக்க கூட முடியல, என்னால எழுந்து ஆராதிக்க கூட முடியல, நிறைய நான் கிவ் அப் பண்ணிட்டேன், படுத்து இருக்கும் போதெல்லாம் என்னால நித்திர கூட வரமாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லவன். தேங்க்யூ அப்பா. இந்த கானான் சுதந்திரத்தை அவனால அனுபவிக்க முடியல. யாக்கோபாவால, அவன் பெர்சபாவில் இருந்தான். அந்த பெர்சபால அவனால அந்த குடியிருக்க முடியல, அந்த தேசத்தை அவனால முடியல, வாழ முடியல. அப்படி ஒரு கேள்வியோடு இருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பூமியை தருவேங்கிறார். இப்போ உங்க சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே உங்களால இருக்க முடியல, குறிப்பிட்ட பட்டணத்துக்குள்ளே உங்களால இருக்க முடியல. உங்க ஜபமே அதுதான், என்னால இந்த பட்டணத்திலே சர்வை பண்ண முடியல, இந்த இடத்துல என்னால இருக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் பூமியவே தருவேங்கிறார். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ ஹெவியான வாக்குத்தத்தம்ங்கிறது அப்போதான் உங்களுக்கு புரியும். இந்த படுத்திருக்கிற பூமி, ஆபிரகாமுக்கு சொன்னார், பூமி தூளை போல பெருக பண்ணுவேங்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு வந்து நம்ம இந்த சயின்ஸ்லாம் படிக்கும்போது நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, நமக்கு சூரிய குடும்பம் அப்படின்னு நிறைய அண்டங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதில் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இப்படியா சொல்கிறாங்க, அந்த நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு கோள் நம்ம பூமி ஆச்சுங்களா. இந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 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 கோள் தான், சரிங்களா. இன்னும் நிறைய கோள்கள் இருக்கு, கண்டுபிடிக்கப்படாத நிறைய கிரகங்கள் இருக்கிறது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எவ்வளவு நட்சத்திரங்கள், எவ்வளவு கோள்கள் இருக்கும் அப்படிங்கறது எப்படி கணக்கு சொல்றாங்க தெரியுமா? இந்த பூமி, நான் சொல்றது கோயம்புத்தூரோ சென்னையோ ஈரோடோ அப்படி ஊரு நீங்க பிரிச்சுக்காதீங்க, நான் சொல்றது முழு பூமி. அந்த முழு பூமியில இருக்கிற மண்ணு, முழு பூமியில இருக்கிற மண்ணு, உதாரணத்துக்கு உங்க வீட்டை கூட்டி பெருக்குனாலே பாத்தீங்கன்னா அவ்வளோ மண் இருக்கும் ஆச்சுங்களா, உங்க வீட்டுக்குள்ள. சரி, அப்ப உங்க தெருவுக்குள்ள எவ்வளவு மண் இருக்கும்? உங்க தெருவில் இருக்கிற மண்ணெல்லாம் கூட்டுங்க. அப்புறம் உங்க பட்டணத்துல அந்த 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 டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா அப்படியே ஒவ்வொரு ஊரா, ஸ்டேட் வரியா, இந்தியா ஃபுல்லா, உலக நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா மண்ணையும் கூட்டுங்க. இப்படி எல்லா மண்ணையும், உலகத்துல இருக்கிற அத்தனை மண்ணையும் கூட்டி, அந்த மண் இருக்குது பாத்தீங்களா, அப்படி கையில எடுத்தீங்கன்னா அவ்வளவு குமியலா வரும். அந்த மண்ணை ஒன்னொன்னா பிரிச்சு வைக்கணுமாமா. ஒரு மண்ணோட ஒரு மண்ணை சேர்க்க கூடாது, ஒரு மண்ணை தனியா பிரிச்சு வச்சிடணும். முடியுமா நம்மளால? அப்படின்னா நம்மள எதாவது யோசிக்க முடியுதா? அவ்வளவு கிரகங்கள், கோள்கள் இன்னும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மண்ணை தனியா பிரிச்சு நம்மளால வைக்க முடியாது. அந்த மண்ணு மாதிரி தான் இந்த பூமின்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் எப்படி இருக்குது? பூமியை உனக்கு தருவேங்கிறாரு. அப்ப இது எளிதானதா? ரொம்ப வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா? இங்க யாக்கோபுக்கு என்ன வாக்குத்தத்தம்? இந்த பூமியை தருவேங்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு இது என்னது? ஒரு சின்ன மண்ணு மாதிரி தான். ஆனா நம்ம தான் என்ன வச்சுட்டு இருக்கிறோம், இந்த கோவை பட்டணத்துல, இந்த சென்னையில ஒரு சின்ன ஒரு சென்ட் நிலம் கொடுங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் எவ்வளவு குறைஞ்சு போச்சு பாத்தீங்களா? விசுவாசம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவர் பூமியை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எனக்கு எப்போ அடுத்த இது கிடைக்கும், எடுத்த அது சின்ன சின்ன காரியங்களை போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒன்று தெரியுமா? ஆண்டவர் நினைச்சா நம்ம ஒருத்தருக்காக ஒரு கோலைய உண்டாக்கி நமக்கு தர முடியும். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர். ஆனா அந்த காத்திருக்கிற நேரம் ரொம்ப கஷ்டம். இது படுத்திருக்கிற பூமியவா, இந்த வீடா, எது நான் குடியிருக்கிற இங்க எல்லாம் சென்ட் எவ்வளவு விலைக்கு போகும் தெரியுமா? அவ்வளோ கோடி. ஆண்டவர் சொல்றாரு, பூமியை தர்றேங்கிறேன், நீ ஒரு சென்ட் நிலம் இதுக்காக கவலைப்பட்டு இருக்கிறியே. ஆண்டவர் சொல்றாரு, பூமியை உனக்கு தருவேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். ஒருவேளை உலகம் சொல்லலாம் இது சவால் நிறைஞ்சதுன்னு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல உன்னை சந்திக்கிறவர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற அந்த இடத்துல உன்னை சந்திக்கிறவர் சொல்லுகிறார், இந்த பூமியை உனக்கு தருவேன், உன் பாதப்பட்ட அந்த இடத்தை உனக்கு தருவேன், இந்த தேசத்தை உனக்கு தருவேன்.
அப்படின்னா நம்ம ஜெபம் என்னவா மாறணும் தெரியுமா? ஆண்டவரே கோவை பட்டணத்தை எங்களுக்கு தாரும், சென்னை எங்களுக்கு தாங்க, ஈரோட தாங்க. இல்ல இல்ல இல்ல, அது குறுகின ஜெபம். ஆண்டவரே இந்த பூமியை எங்களுக்கு தாரும். நமக்கு தான் பூமி ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிறோம், அவருக்கு ஒரு தூள், ஒரு சின்னது. தேங்க்யூப்பா. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்றார், நீ நடக்கிறத தருவேன், நீ படுத்திருக்கிறதை உனக்கு நான் தர வல்லவராக இருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்ப இந்த வசனம் கிடைச்ச உடனே யாக்கோபு உடனே பயந்து எந்திரிச்சு, ஆண்டவர் இங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறார். முன்னாடி அதுக்கு லூஸ் அப்படின்னு ஒரு பேர் இருந்ததா அதுல எழுதப்பட்டிருக்கிறது. லூஸ் அப்படி என்றால் புறப்பாடு என்று அர்த்தம். அங்கிருந்து கிளம்புறது அப்படிங்கிறது, ஒரு இடத்துல இருந்து கிளம்புறதா இந்த புறப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. லூஸ்னா அதான் அர்த்தம். இப்ப இங்க பாருங்களேன், இந்த இடத்துக்கு இவன் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு 20 வருஷம் கழிச்சு யாக்கோபு அந்த இடத்துக்கு வர்றாருங்க. வரும்போது அங்க ஏல் பெத்தேல் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பும் போது சொல்றாரு, மெய்யாலுமே ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை சொல்லிட்டாரு. 20 வருஷம் கழிச்சு ஏல் பெத்தேல்ங்கிறாரு. அப்படின்னா அதாவது இந்த முழு பூமிக்கும், இந்த முழு பூமியும் தேவனுடைய வீடு, அந்த முழு பூமிக்கும் தலைவராய் தேவன் அவர்தான், எல்லாமே அவர்தான். நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது இந்த இடத்துல இருக்காருன்னு. ஆனா இப்ப 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, அவர் இங்க மட்டும் இல்ல, அவர் நான் எங்க போனாலும் அவர் என் கூடவே இருக்கிறார். ஏல் பெத்தேல் தேவனுடைய வீடாக எங்க போனாலும் இந்த முழு தேவனுடைய வீட்டுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, படுத்திருக்கிற பூமியை, நடக்கிற பூமி உங்களுக்கு தருவேன்னு சொன்ன தெய்வம் ஏதோ ஒரு தனிமையில உங்களை விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. நீங்க எங்க போனாலும் சரி அங்கேயும் அவர் இருக்கிறார். யாக்கோபுக்கு அப்பதாங்க வெளிப்பாடு கிடைச்சது. ஆல்ரெடி அங்க ஒரு ஏணி இருக்குது, தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும். அவனுக்கு அப்பதான் வெளிப்பாடு கிடைச்சது. ஆண்டவர் சொல்றாரு, நீ களைப்படைந்து ஒரு இடத்துல இருக்கிற பாத்தியா, அந்த இடத்துல ஆல்ரெடி என் தூதர் சேனைகளுக்கு கட்டளையிட்டுட்டேன். நீ தனிமை கிடையாது. அந்த இடத்துல எனக்காக ஒரு தூதர் கூட்டமே வேலை செய்கிறது. தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தெய்வம். இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே, ஆபிரகாமே, பயப்படாதே, நீ விசுவாசிக்கிறல்ல, காத்திருக்கிறல்ல, அந்த பூமியை நீ சுதந்தரிப்ப. நிச்சயமா அந்த பூமியை நீ சுதந்தரிப்ப. உன் கண்கள் திறக்கப்படும் போது நீ சொல்லுவ, எனக்காக ஒரு தூதர் சேனையை வேலை செய்கிறது. நிச்சயமாய் இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க கால் மிதித்த அந்த இடத்தை உங்கள் பெயரிலே கர்த்தர் கொடுப்பார். உங்கள் ஊழியத்தின் பெயரிலே கர்த்தர் தருவார். உங்கள் சந்ததிகளுக்கு கர்த்தர் தருவார். உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கர்த்தர் தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே, 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. சோர்ந்து போனாயோ? இதுக்கு மேல நடக்க என்ற பலன் இல்ல ஆண்டவரே. இதுக்கு மேல விசுவாசத்துல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியல. நான் சோர்ந்து போயிட்டேன். தருவேன் தருவேன்னு சொன்னீங்க, இன்னும் எனக்கு கிடைச்ச மாதிரி இல்ல, அதனால இனி நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்துட்டாயா? ஆண்டவர் சொல்றாரு,
நீ நடக்கிற உன் உள்ளங்கால் பதிந்த அத்துணை இடத்தையும், உன் காலடி பதிந்த அத்துணை இடத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாய் தர வல்லமை உள்ளவர். பயப்படாதே. இந்த இடத்தில் நீ தனிமை அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. அதே இடத்துல உனக்காக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு தூதர் கூட்டம் வேலை செய்கிறது. அதை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன். யார் எனக்கு உதவுவார், யார் எனக்கு இந்த இக்கட்டுல என்னை இதிலிருந்து விடுவிக்க கூடும் என்று சொல்லி படுத்துக்கொண்டே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவ பிரசன்னம் உன்னை சந்திப்பதாக. உன்னுடைய வாயை அறிக்கை செய்ய போகிறது. ஏல் பெத்தேல். இந்த முழு பூமிக்கும் அவர் தேவனானவர். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அக்டோபர் மாதத்துல அவருடைய கண்ணீர் ஆவியை துடைச்சு இந்த விசுவாச நடைகளை ஆண்டவரே, அவங்க விசுவாசத்தோட கர்த்தருக்கு அற்புதம் செய்வார்னு காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த அக்டோபர் மாதம் நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளுவோம். அதை தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். நிச்சயம் நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளுவோம். அது எத்தனை கோடிகளாக இருந்தாலும், எத்தனை லட்சங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேசமாய் இருந்தாலும் சரி, இந்த முழு பூமியும் எங்களுக்கு தர வல்லவராயிருக்கிற உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் இருதயத்தை, எண்ணத்தை விசாலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு குறுகிய வட்டத்தை நாங்கள் யோசிக்க கூடாது. கிருபைதாரும், கிருபைதாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you. Thank you. Praise the Lord.